ஷிலா, இது உன்னோட வாட்டர்மெலன் ஜூஸ், பிட்டாயா ஜூஸ், ஸ்ட்ராபெரி அப்புறம் ஹாத்தான் ஜூஸ். இன்னையில இருந்து நாம டாக்டர் சொன்ன மாதிரி உன்னோட பயத்தை ஃபேஸ் பண்ணி ஆகணும். மை காட். பயப்படாத, நான் இங்க தான் இருக்கேன். சோ இதுல நாம முதல்ல என்ன குடிக்கலாம்? வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கலாம். இந்தா. ஆட்டியான், நீ ரெடி பண்ணிருக்க இந்த ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இப்போ இந்த கலர் குடி. இது ஸ்ட்ராபெரி ஜூஸ். இது கொஞ்சம் ஆசிடிக்கா இருந்துச்சு. ஹாத்தான் ஜூஸ் டேஸ்டியா இருக்கும். இத குடி. ஆட்டியான், வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. நீ என் கூட கோஆபரேட் பண்ணி ஆகணும். ரெட் ஃபோபியாவை நம்ம துரத்தி அடிக்கணும்ல. குடி. ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டேனே. ரொம்ப ஓவரால போகுது. அது சீக்கிரம் உன்னோட ஷர்ட்டை கலட்டு. சீக்கிரம் இரு ஒரு நிமிஷம். ஏன் முன்னாடி கழட்டாத? நீ தானே என்ன கழட்ட சொன்ன. வெக்கப்படும் போது ரொம்ப கியூட்டா இருக்காளே. எனக்கு முன்னாடி கழட்டுன்னு நான் சொல்லல. சோ ப்ளீஸ் கழட்டாத. இப்ப என்ன பண்ண சொல்ற? கொட்டி கிச்சன் நீ தான் கழட்ட சொன்ன. இப்ப நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. சரி, என்ன வேணாலும் பண்ணு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஷர்ட்டோட பட்டன்ஸை போட்டுக்கோ, இல்லைன்னா கோல்ட் ஆயிடும். நான் இப்பவே வீட்டுக்கு கிளம்புறேன். என்னோட பர்ஃபெக்டான பாடியை பார்த்து அசந்து போயிருப்பா. ஆட்டியான், எப்படி லேட் ஆச்சு உனக்கு? உடம்பு சரியில்லை, அந்த பாஸ் பார்க்க போனியா இல்ல அவனுக்கு மெடிசன் கொடுத்துட்டு வந்தியா? ரொம்ப பேசாத சரியா? அவன் ஆக்சுவலி நிஜமாவே அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியல, சாப்பிடவே மாட்டேங்கிறான். பார்க்க பாவமா இருக்கு. என்ன அப்படின்னா அவன் டாக்டர் கிட்ட போகட்டும். நீ என்ன டாக்டரா அவனை பாத்துக்க? இது அவனோட சைக்கலாஜிக்கல் பிரச்சனை. இதை டாக்டரால மட்டும் சரி பண்ண முடியாது. இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. ட்ரீட்மெண்ட்ல நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா ட்ரைனிங் கிளாஸ்க்கு அப்புறமா அவனுக்கு உதவி செய்யலாம்ல? அதானே உன்னோட கனவு. அவனால நீ அதை விட்டுருவியா? ஆனா நான் இல்லாம 3 மாசம் அவன் என்ன பண்ணுவான்? உன்னை மீட் பண்றதுக்கு முன்னாடி அவன் உயிரோட இருந்தான்ல. இப்ப அவனுக்கு என்ன பிரச்சனை வந்துரு போகுது? இதுக்கு முன்னாடி அவனுக்கு உடம்பு சரியில்லைதான். ஆனா அவன் கண்டிஷன் இப்ப மோசமா இருக்கு. அதுவும் இல்லாம அவன் என்ன ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கான். அவன் யாரை நம்புறாங்கிறதுல எனக்கு கவலை இல்ல. ஆனா எனக்கு நல்லா தெரியும் நீ அவனை நேசிக்கிற. இதுதான் நிஜமும் கூட. வென்ஷியான் 2 நாளா கால் பண்ணல. இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணதே இல்லையே. அவளால சோகத்துல இருந்து வெளியே வரவே முடியல போல இருக்கு. ஹலோ,
என்கிட்ட ஏதாச்சும் முக்கியமான விஷயம் பேசணுமா? 2 நாளா எனக்கு ஃபோன் பண்ணல. அதை கேட்கலான்னு ஃபோன் பண்ணா இவ்ளோ கூலா கேள்வி கேட்குற? சரி, ரொம்ப பேசாத. எதுக்கு கால் பண்ண? இந்த வீக்கெண்ட் நம்ம ஸ்விம்மிங்க்கு ஒன்னா போலாமா? நான் வரல. ஒழுங்கா வந்துரு. இல்லைன்னா லியோ கிட்ட நான் சொல்லிடுவேன். நீ அவளோட மனசை கஷ்டப்படுத்திட்ட. அவ உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிடுவேன். ஜவ் ஜவ் நீ இருக்கியே. என்ன இது? இவ பிரேக்கப்போட ஹேங் ஓவரை எப்படி எடுக்கிறது? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நேத்து இம்ப்ரெஷனை நான் கொஞ்சம் தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ ட்ரெஸ்ஸை கழட்டுவேன்னு எனக்கு என்ன தெரியுமா? சொல்ல. ஐயோ, நான் அதை பத்தி பேசல. திடீர்னு நீ வந்தப்போ நான் ரெடி ஆகாம இருந்தேனே. என்ன? ஓ, இன்னமும் நீ என்னோட பாடியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க போல இருக்கு. சரி, போய் காட்டுறேன். கொஞ்சம் சீரியஸா இருக்கியா? அடியான், நீ எனக்கு ஹெல்ப் பண்றதால கொஞ்சம் கொஞ்சமா குணமாக்கிட்டு இருக்கேன். சோ நான் இன்னைக்கு வேலைக்கு போறேன். என்ன? நிஜமாவா? ஒருவேளை நான் வேலைக்கு போகலன்னா அப்புறம் டேங்குக்கு டிப்ரெஷன் வந்துரும்ல. அப்புறம் எனக்கு வயிறு சரியில்லாம போயிடும். அட மிஸ்டர் லியோ, நீங்க திரும்ப வந்துட்டீங்களா? மிஸ்டர் லியோ, நான் என் ஒர்க்கை பார்க்குறேன். கொஞ்சம் இரு. அடியான், நீ இங்கே என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டா நல்லா இருக்கும். உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி. நான் என் வேலையை பார்க்குறேன் மிஸ்டர் லியோ. அடியான், உன்னோட முகத்திலே எனக்கு எல்லாமே தெரியுது. ஆனா எல்லாருக்கும் முன்னாடி நீ எப்ப சொல்லுவேன் தான் எனக்கு தெரியல. ஆமா பாஸ், எனக்கு தெரியாம உங்களுக்கும் டியானுக்கும் நடுவில் ஏதாவது நடந்துச்சா? மிஸ்டர் டேங், ம் உனக்கு என்ன வேலை கொடுத்தனோ அதை மட்டும் பண்ணா போதும். ஹலோ தியான், மிஸ் ஜென்னி என்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி உன் வேலையை முடிச்சிட்டு அதை என் கையில கொடுத்துட்டு போக சொன்னாங்க. புரியுது. இவனை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும்? மிஸ்டர் டேங், இந்த டேட்டால ஏதோ பிரச்சனை இருக்கு. ஸோ அக்கவுண்டிங் டிபார்ட்மெண்ட்ல இதை திரும்ப செக் பண்ணுங்க. ஓகே பாஸ், நீங்கள் மார்னிங்லேருந்து பிஸியாக இருக்கீங்க. பிரச்சனை எதுவும் இல்லைன்னா உங்கள் ஹெல்த் செட் ஆகுற வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே. நான் ஏன் சீக்கிரமா வேலை செய்யறேன்னா இன்னைக்கு நான் டியான் கூட டேட்டுக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கேன். மிஸ்டர் லியூ, நான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண வந்தேன். அப்படியே கூட இந்த ஜூஸையும் கொண்டு வந்திருக்கேன். செத்தண்டா. மிஸ்டர் டேங், இந்த சன்கிளாசஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? என்ன இதை போட்டு ரெட் கலர் பார்த்ததும் மயக்கம் வர மாதிரியே இருக்கு. மறுபடியும் உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சா? நீ பிரேக் எடுத்துக்கலாம்ல. அடியான், இதுக்கப்புறம் என்னால நெய் இல்லாம இருக்க முடியாது. இதுக்கப்புறம் எப்பயுமே உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது ஒரு தெரப்பி தான். இதுக்கு எதுக்கு ரொமான்டிக் ஆகுற? நீ சரியாயிடுவ, புரியுதா? இந்த காதலுக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. அட்டியான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீ எனக்காக இங்க ஆபீஸ்க்கு கூட இந்த ஜூஸ் கொண்டு வந்திருக்க. இது நான் லஞ்ச் பிரேக்ல உனக்காக ரெடி பண்ணது. இன்னைக்கு நீ இதை குடிச்சே ஆகணும். இந்த காதலுக்காக நம்ம உயிரை விட்டாலும் தப்பே இல்லை.
அட்டியான், எவ்வளவு ஜூஸையும் நான் எப்படி என்னால தினமும் குடிக்க முடியும்னு சொல்லு. சரியாகணும்னா குடிச்சு தானே ஆகணும். குடி. ம் ம் இதை கண்டிப்பா குடிக்கணும். இதை குடிச்சிட்டேன்னா இந்த வீக்கெண்ட் உன்னை நான் நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போவேன். ஜவ் ஜவ், எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே கால் பண்ணி மிரட்டுவ? வலிக்குது, கையை எடு. நீ லியோ கிட்ட எதுவும் சொல்லலையே. நான் சொல்லல, கையை எடு. மரியாதையை உண்மையை சொல்லு. ஜவ் ஜவ், நான் உனக்கு என்ன பண்ண போறேன் பாரு. என்னோட மொத்த மேக்கப்பையும் கலைச்சிட்டல. இங்க பாரு ஜவ் ஜவ், போதும், எல்லாத்தையும் நிறுத்து. நீ கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன்னு தான் நினைச்சேன். நான் ஒன்றும் சோகமெல்லாம் இல்லை. உனக்கு என்ன அவ்வளோலாம் நல்லா தெரியாது, சரியா? அது மட்டும் இல்லாம நீ என்னை விட சின்ன பையன், ஞாபகம் வச்சுக்கோ. ஹேய், என்னை விட நீ 1 வருஷம் தானே பெரியவ. ஆமா, நான் உன்னோட அக்கா மாதிரி, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அன்னைக்கு நீ எல்லாம் கேட்டுட்டல. உனக்கு என்னோட ஃபீலிங்ஸை பற்றி தெரிஞ்சிருச்சு. அதனால தான் நீ என்னை அவாய்ட் பண்ணியா? சரி, பிரச்சனை இல்லை, ஒத்துக்கிறேன். நான் தான் ஓவராக பேசிட்டேன். இந்த விஷயம் ஏன் எனக்கு முன்னாடியே தெரியல? அட்டியான், ம் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரந்தா நீ அப்போ என்கிட்ட சொன்னியா? ம் ம். அட்டியான், வா. எனக்கு வயரம்னா ரொம்ப பயம். பயமா இருந்தா கண்ணு திறந்து நீ கீழே பாத்துறாத. சொல்றது புரியுதா? அதான் நம்ம வந்துட்டோம்ல, அதனால உன் கண்களால நான் இதை பார்க்கணும்னு விரும்புறேன். நீ இப்ப ரொம்ப மாறிட்ட. நான் அப்படி என்ன மாறி இருக்கேன்? இப்ப நீ மத்தவங்க கூட ரொம்ப நெருக்கமாகுற. இது ரொம்ப நல்ல விஷயம். உனக்கு ஒன்று தெரியுமா? ஃபெரிஸ் வீல்ல ஏதாவது விஷ் கேட்டோன்னா அப்படியே அது நடக்குமா? சரி, விஷ் கேட்கலாமா? ம், இப்பதான் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குடைய அழகு என்னங்கிறது எனக்கு புரியுது. ஆ, என்ன சொல்ற? நாம விரும்புறவங்கள கொஞ்சம் கொஞ்சமா வானத்தை நோக்கி கொண்டு போகணும். சரி, நீ என்ன கேட்ட? நான் வேற என்ன கேட்க போறேன்? சீக்கிரம் நீ குணமாகணும்னு கேட்டேன். அப்பதானே உனக்கு பிடிச்சதை நீ பண்ண முடியும். ஒருவேளை நான் இந்த மாதிரி செய்யறது தப்பா இருக்குமோ? நீ எந்த விஷயம் கேட்க மாட்டியா? விஷ் கேட்கறதுலாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. ஏன்னா என் வாழ்க்கையோட மோட்டோ என்னன்னா, நமக்கு பிடிச்சதுக்காக நம்ம போராடணும். நான் என்ன நினைப்பேனா,
நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உழைக்கணும், அப்புறம் நம்ம கனவை நிறைவேற்றிக்கணும். ஆனா இப்போ நான் எங்க இழந்துருவணும்னு பயப்படுறேன். இது வரைக்கும் எனக்கு இந்த பயம் இருந்ததில்லை, ஸோ எனக்கு கவலையும் இருந்ததில்லை. ஆனா இப்போ ஒருத்தர் இழந்துருவோங்கிற பயம் இருந்தா எப்படி இருக்கும்னு புரியுது. ஆனா நாம விஷ் கேட்கறதால நம்ம மனசுல இருக்கிற பாரம் குறையும், நம்ம கனவு நிறைவேறுங்கிற நம்பிக்கை வரும். அதனால ட்ரை பண்ண. நீ எப்பயுமே எனக்கு தைரியத்தை கொடுக்குற. ஆல் ரைட், நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். என்னோட இந்த விஷ் கொஞ்சம் சுயநலமாக தெரியலாம், ஆனால் அட்டியான் எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.当爱慢慢靠近，彼此情绪蔓延，浮现浪漫的画面，故事的起点，盘旋在眼前。Colorful love， 整颗心底的色彩，温柔眼神，注视你我的未来，生命也一样多彩，深夜灿烂，繁星飘落，闪烁的期待，诉说着 my love。你缤纷的笑容带走我的阴霾，回忆甜蜜的瞬间。நீ என்ன விஷ் கேட்ட? அது ஒரு சீக்ரெட். சரியான நேரம் வரும்போது நானே வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். இது ரொம்ப தப்பு. என்னோட விஷயம் நான் உன்கிட்ட சொன்னல. சரி, போன தடவை ரெட் ஃபோபியா எப்படி போச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒருவேளை மறுபடியும் நாம அதே பண்றதால நீ குணமாக வாய்ப்பு இருக்கு. இவன் ஏன் என்னை இப்படி பார்க்கறான்? ஆனா எனக்கு இதுல பிரச்சனை இல்லைன்னு தோணுது. நெத்தியில கிஸ்ஸா? உண்மைய சொல்றியா? சும்மா விளையாடாத. இல்லை, இதுதான் உண்மை. போன தடவை நீ என் நெத்தியில் கிஸ் பண்ணும்போது நான் குணமாயிட்டேன். அதனால திரும்பவும் ட்ரை பண்ணலாமா? சரி, நான் இப்ப ட்ரை பண்றேன். இப்போ உனக்கு மயக்கம் வருதா? வருது. நிஜமாவா? அ, இது வேலை செய்யாதுன்னு நான் தான் சொன்னேன்ல. அட்டியான், ஒரு வேளை என்னோட நோய் இந்த தடவை மோசமான நிலையில் இருக்கலாம். அதனால நெத்தியில் கிஸ் பண்ணுறது பத்தாதுன்னு தோணுது. என்ன பத்தாதுன்னு சொல்ற? எனக்கு புரியல. நீ I remember every time when you cry.
இது இவ்வளவு அழகா இருக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவ்வளவு நாள் நான் எடுத்துட்டு இருந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பா நான் எடுத்துருந்துருக்கவே மாட்டேன். ஆனா கிஸ் வந்து நெத்தியில தானே பண்ணுவேன்னு சொன்னா. ஆனா நெத்தியில மட்டும் கிஸ் பண்ணதால எதுவுமே சரியாகலல்ல. அப்படின்னா இந்த கிஸ் வேலை செய்தா? அது தெரியல, ஏன்னா நான் இப்ப போதையில இருக்கேன். எனக்கே சரியா இது தெரியல. பேசாம இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாமா? ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் உடனே கிளம்பி ஆகணும். ட்ரீட்மெண்ட்டை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசலாம். இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு பேசாம சிஇஓட வீட்லயே தங்கியிருக்கலாம்ல. நீ என்ன பேசுற? நான் தான் அங்கே போகவே இல்லையே. ஏதோ சரியில்லை போல இருக்கே. நீ எங்க இருந்தேன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஏதோ பண்ணிருக்கீங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? நீ பேசுறது எனக்கு ஒன்றுமே புரியல. ரோஸ், இன்னைக்கு ஈவினிங் ட்ரைனிங் மெட்டீரியலை சப்மிட் பண்ணுறதுக்கான டெட்லைன் இருக்கு. அதுக்கு என்ன? ஸோ நான் டைரக்டர் கிட்ட ட்ரைனிங்கை விட்டுறலான்னு இருக்கேன்னு சொல்ல போகிறேன். நீ என்ன சொல்கிற? இதுக்கான காரணம் லியோ தானா? எனக்கு அதிர்ச்சியா இல்லை. ஏன் அப்படி சொல்கிற? ஏன்னா அவன் மேல இருக்க உன்னோட ஃபீலிங்ஸ் உன் முகத்திலேயே தெரியுது. இங்க பாரு, காதலிக்கணுங்கிறது முக்கியம்லாம் இல்லை. ஆனா நீ இப்போ சிங்கிளா இல்லைங்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தெரியுமா? நீ ரொம்ப நல்லவ தெரியுமா? பிசினஸா இருந்தாலும் காதலா இருந்தாலும் உன்னோட முடிவா இருந்தா கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்ணுவேன். அட்டியான், நாளைக்கு வீக்கெண்ட். ஸோ டின்னருக்கு என் வீட்டுக்கு வந்துடுறியா? ஓகே. பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கு. அட்டியான் கிட்ட போய் சொன்னது நம்ம மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஸோ இன்னைக்கு நல்ல நேரமாக பார்த்து அவகிட்ட இந்த உண்மையை சொல்லிட போகிறேன். அட்டியான், இன்னைக்கு கியூட்டா இருக்க. அதுவும் குறிப்பா இந்த நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கு. நிஜமாவா? ரொம்ப நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் உன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல கொஞ்சம் ஃப்ரூட்ஸை கட் பண்ணி ஜூஸை ரெடி பண்ணலாம். அட்டியான், இங்க பாரு, நீ இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம், சரியா? நீ அமைதியா வந்து என் பக்கத்துல உட்காந்தாலே எனக்கு போதும். எப்படி பேசுறான் பாரு. எப்ப பாரு விளையாட்டு. என்னாச்சு? கட் ஆயிடுச்சா? ரொம்பலாம் கட் ஆகல. என்ன மெடிசன் கொண்டு வரேன். ஒரு நிமிஷம் இரு. அடியான், இது ரொம்ப முக்கியமான கால். ஃப்ரூட்ஸ் அப்புறமா கட் பண்ணலாம். ரெட் கலரை பார்த்தோம் மயக்கம் வரல. இவன் குணமாயிட்டானா? ரொம்ப நல்ல விஷயம். என்னோட தெரப்பி வேலை செய்யுது. எனக்கு தெரியும். நான் இப்போ கன்ஃபஸ் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஆனா எனக்கு ரெட் ஃபோபியாக்கான உண்மையை சொல்றதுக்கு டைமே கிடைக்கல.
ஓ மை காட், நான் ரெட் கலரை பார்த்தும் எந்த ரியாக்டும் பண்ணலையே. அவகிட்ட நான் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். கன்ஃபஸா? மாட்டிக்கிட்டியா? ரெட் ஃபோபியா இல்லையா? அப்படின்னா உனக்கு எந்த நோயும் இல்லை, கரெக்டா? அடியான், சரியான நேரமா பார்த்து இந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா அடியான் ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. என்ன கேட்கணும் சொல்ல? உனக்கு ரெட் ஃபோபியா வந்துருச்சுன்னு நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நீ கண்ணாடி போட்டாலும் உனக்கு அது சேஃப் இல்ல, எப்பவும் உன் பக்கத்திலேயே இருக்கணும். நான் எங்கேயும் உன்னை விட்டுட்டு போக கூடாதுன்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம நான் உனக்காக என்னோட ட்ரைனிங்க கூட விட்டுட்டேன். ஆனா என்கிட்ட நீ பொய் சொல்லிருக்கன்னு இப்பதான் புரியுது. உலகத்திலேயே ரொம்ப பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். அடியான் ப்ளீஸ், நான் சொல்றத பொறுமையா கேளு. நான் எதுக்கு இது பண்ணேன்னா, காரணம் எதுவா இருந்தாலும் சரி, இந்த ட்ரைனிங் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. நீ என்கிட்ட போய் சொல்லிருக்க, நீ என்ன ஏமாத்தி இருக்க. நான் தான் உன்கிட்ட ஏமாந்துட்டேன். அடியான், இதுக்கு லோசி தான் காரணம். அவன் தாங்க இன்ஸ்ட்ரக்டர்னு தெரிஞ்சதும், நீ அவனோட ஒன்ன டிராவல் பண்ண போறேன்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். என்னால சரியா தூங்கவும் முடியல. நீ அவனுக்கு மரியாதை கொடுக்கற, அதான் எனக்கு கவலையா இருந்துச்சு. நீங்க அங்க 3 மாசம் ஒன்னா இருக்கும்போது நான் எங்க உன்னை இழந்துருவணும்னு பயந்துட்டேன். அதுக்காக என்கிட்ட இப்படி நடிப்பியா? என் மனசுல என்ன இருக்குன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. ஓ சந்தோஷத்துக்காக நான் உன் பக்கத்திலேயே இருக்கணும்னு நீ சுயநலமா யோசிச்சிருக்க. காதலிக்கிறவங்களுக்கு ஏய் அலெக்சா, ஸ்டாப் பண்ணு. ரொம்ப வயசாகிறதுக்கு முன்னாடி வயசானவங்க மாதிரி பார்க்க தெரியக்கூடாது. முகத்தோட அழகு ஸ்ப்ளீன் தான், தெரியுமா? டாக்டர்ஸ் எப்பவும் பிஸியா தானே இருப்பாங்க. ஆனா இவன் மட்டும் எதுக்கு தினமும் எனக்கு போரிங்கான ஆர்டிகல்ஸ் அனுப்புறான், அதுவும் ஒரே நேரத்துல? ஹலோ மிஸ் ரோஸ், நான் அனுப்பின ஆர்டிக்கிளை நீங்க படிச்சீங்களா? யூ வெல்கம். நம்ம 2 பேரோட வேலை காமனா இல்ல, ஆனா ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை நாம பேசலாம் இல்லையா? ஐயோ, மறுபடியும் மொக்க போட ஆரம்பிச்சுட்டானே, என்ன பண்றது? என்னால முடியல.